ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டினிலே என்று பாரதியார் குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர் சமானமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வெளி தோற்றத்திலும் சரி, அவர்களுடைய நடை உடை பாவனையிலும் சரி, அவர்கள் எந்த வகையிலுமே இன்றைய பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர்களே. இன்னும் ஒருபடி மேல போய் நம்ம சொல்லணும்னா, ஆண்களை விட பெண்கள் அலுவலகத்திலே நன்றாக பணிபுரிகிறார்கள். வேலை செய்யும் இடத்திலே திறம்பட வேலை செய்து எத்தனையோ விமான ஓட்டி பைலட் என்ற அளவில் இருக்கிறார்கள். இன்ஜினியரிங் தொழிலும் அவர்கள் செய்ய முடிகிறது. மிலிட்டரியில் இருக்கிறாங்க. அப்போ பண்டைய நாட்டில் நடந்த அநீதிய ஆண் ஆதிக்கம் செலுத்தும் சில மனிதர்கள் இங்கு பிரித்தன்யா வீட்டினிலே அவளை துன்புறுத்தி, இது வெறும் ஒரு ஒரு மனிதனுடைய துன்புறுத்துதல் இல்லாமல் மொத்த குடும்பமுமே, அதாவது ரித்தன்யாவுடைய கணவர் கவின்குமார், மேலும் அவரது பெற்றோர் ஈஸ்வரமூர்த்தி, அவருடைய மனைவியார், 3 பேருமே அவரை கொடுமை செய்திருக்கிறார்கள். சாதாரண கொடுமை இல்லை, சொல்லொன்னா துன்பத்தை அந்த பெண் அனுபவித்திருக்கிறாள். நித்தம் ஒவ்வொரு நொடியிலும் அவளை துன்புறுத்தி, உளவியல் ரீதியாக அவளை, நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது என்ற அளவில், நீ எங்களுக்கு அடிபணிந்திருக்க வேண்டும், ஒரு கேவலமாக சில வார்த்தைகளை அந்த மாமனார் சொல்லியிருக்கிறார். உனக்கு சம்பளம் வழங்கப்படும், என் மகன் கவின்குமார் சொல்வதை நீ செய்ய வேண்டும், அவன் விருப்பப்படி நடந்து கொள் என்று சொல்லும் பொழுது, அந்த குழந்தை கண்மணியாக வளர்ந்த, இன்னொரு வீட்டிலே கண்மணியாக செல்லப்பிள்ளையாக மயில் குஞ்சு என்று சொல்லி கொஞ்சி தவிழ்ந்து வளர்ந்து வந்த அந்த குழந்தை இவர்கள் வீட்டினிலே சின்ன பின்னமாகி சிதைந்து ரெக்கைகளை ஒடிக்கப்பட்டு சிறகுகளை அறுத்து எடுத்து அவளை துன்புறுத்தி திட்டமிட்டே அவர்கள் அவளை பல தொந்தரவு செய்திருக்கிறார்கள். அப்போ இங்க பெண்ணுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. அப்போ அந்த பையனுக்கு அவருடைய தாய் தந்தையினர் ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார்கள். ஃப்ரீடம் டு டூ வாட் ஹி திங்ஸ் இஸ் ரைட், நாட் வாட் இஸ் ரைட், பெர்ஹாப்ஸ் வாட் ஹி திங்ஸ் இஸ் ரைட். அதாவது நீ என்ன கரெக்ட்னு நினைக்கிறியோ உன் வழக்கப்படி செய், நீ எப்படி வேண்டுமானாலும் அவளை துன்புறுத்தல் செய்யலாம் என்ற ஒரு லைசன்ஸ் டு கில் என்ற ஒரு திரைப்படமே வந்திருக்கிறது. அதே போன்று அந்த உரிமம் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த குடும்பத்தில். இது குடும்பமா என்ற ஒரு கேள்வியை எழுப்ப வேண்டியிருக்கிறது. அங்க இருக்கக்கூடியவர்கள் மனிதர்களா இல்ல மிருகங்களா? மிருகத்தை எங்க நம்ம தவறு சொல்லணும்? அது ஒரு சட்டத்திட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது உணவுக்கு மட்டும்தான் மற்றவர்களை கொள்ளும், இந்த மாதிரி துன்புறுத்தாது. அப்போ மிருகத்தை விட கேவலமான இந்த மனிதர்களை நாம் எப்படி சும்மா விட்டு விட முடியும்? அன்பர்களே, இந்த மனிதர்கள் கண்டிப்பாக மிகுந்த தண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர்கள் தான். சட்டத்தின் முன் அவர்கள் கை கட்டி நின்று மக்களின் நீதிக்கு அவர்கள் தலை வணங்க வேண்டும். நீதி அரசர்களே,